ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மார்க்சிஸ்ட் ஆட்சியில் அதானி பங்களிப்புடன் கேரளாவில் துறைமுகம் அமைந்துள்ள நிலையில் விழிஞம் துறைமுகத்திற்கு இடதுசாரி, காங்கிரஸ் மற்றும் பாஜக என 3 கட்சிகளும் உரிமை கொண்டாடும் சூழல் எழுந்துள்ளது. திருவனந்தபுரம் அருகே உள்ள விழிஞத்தில் அதானி குழுமத்துடன் இணைந்து சர்வதேச துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளது. இடதுசாரிகளின் கோட்டையாக கருதப்படும் கேரளாவில் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான அதானியுடன் இணைந்து துறைமுகம் அமைக்கப்பட்டிருப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் விழிஞம் துறைமுகத்துக்கு மார்க்சிஸ்ட், காங்கிரஸ் மற்றும் பாஜக என 3 கட்சிகளும் சொந்தம் கொண்டாடி வருகின்றன. குறிப்பாக கேரள மார்க்சிஸ்ட் செயலாளர் கோவிந்தன் பேசுகையில், முன்னாள் முதலமைச்சர் ஈ.கே. நாயனாரின் முயற்சியால் தான் விழிஞம் துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், விழிஞம் துறைமுகத்தின் தந்தை ஈ.கே. நாயனார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல விழிஞம் துறைமுகத்திற்கு முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டியின் பெயரை சூட்ட வேண்டும் எனவும், காங்கிரஸ் கட்சியின் பங்களிப்பை மார்க்சிஸ்ட் மறைக்க முயற்சிப்பதாகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வி.டி. சதீஷன் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியின் இருபெரும் கட்சிகள் இவ்வாறு வார்த்தை போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க, பாஜகவும் விழிஞம் துறைமுகத்தை சொந்தம் கொண்டாடி வருகிறது. பாஜக மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் பேசுகையில், மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கான சான்று விழிஞம் துறைமுகம் என்றும், பிரதமரின் அதிவேக ஒத்துழைப்பால் தான் இந்த துறைமுகம் சாத்தியமானதாகவும் பாராட்டியுள்ளார். அடுத்த ஆண்டு கேரள மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் 3 கட்சிகளும் விழிஞம் துறைமுகத்திற்கு உரிமை கோருவது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதானியை பார்ட்னர் என்று கேரள அமைச்சர் அழைத்ததை சுட்டிக்காட்டி மோடி பாராட்டியதும் குறிப்பிடத்தக்கது. அத்தனை வேறுபாடுகளையும் களைந்து பொது உடைமை தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட கம்யூனிஸ்ட் ஆட்சியில் அதானி என்ற பெரு நிறுவனத்துடன் ஓர் துறைமுகம் அமைந்தது அரிய சங்கமமாகவே அறியப்படுகிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.